குப்புற விழுந்தாலும் தாடியில மண் ஒட்டாத கதையா ஃபைனல்ஸ் மேட்ச்ல இந்தியா கிட்ட தோத்ததுக்கு அப்புறமும் இந்த பாகிஸ்தான் பிளேயர்ஸோடைய தொல்லை தாங்க முடியல. ஏசியா கப்பை இந்தியா 9வது முறையா ஜெயிச்சிருக்காங்க. இத்தனை முறை ஜெயிச்சிருந்தாலும் இந்த தடவை ஹைலைட்டே பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூருக்கு தலைவணங்குற விதமாவும் பஹல்காம் தாக்குதல்ல பலியான இந்தியர்களுக்காக இந்த வெற்றியை இந்திய வீரர்கள் பறைசாற்றினாங்க. இதுல ஒரு கட்டம் மேல போய் பாகிஸ்தான் அமைச்சர் கையால கப்பை வாங்க மாட்டேன்னு கப்பை கூட வாங்காம கோப்பை முக்கியம் கிடையாது வெற்றி தான் முக்கியம்னு இந்தியர்கள்னா யாருன்னு நிரூபிச்சு காட்டினாங்க நம்ம இந்திய இளம் வீரர்கள். இந்தியாவுடைய வெற்றியை தாங்கிக்க முடியாத முன்னாள் கிரிக்கெட் பிளேயரும் பாகிஸ்தானுடைய கோச்சுமான முகமது யூசப் சும்மா இல்லாம வாயை கொடுத்து அவருடைய பேக்க புண்ணாக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அபிஷேக்கும் கில்லும் நல்ல பிளேயர்ஸ் தான், ஆனா ஷோயப் அக்தர் வாசிம் அக்ரம் இருக்கும் பொழுது நல்ல வேளை அவங்க விளையாடல, அப்படி அவங்க விளையாடி இருந்தாங்கன்னா அவங்களுடைய கரியரே முடிஞ்சிருக்கும். அக்தரும் வாசிமும் இருந்த காலகட்டத்தில் ஷர்மாவும் கில்லும் விளையாடி இருந்தாங்கன்னா அவங்க கிரிக்கெட்டை விட்டே போயிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. விவரமா பேசுற நினைச்சுக்கிட்டு வில்லங்கமா பேசியிருக்கிற யூசப்க்கு இந்தியர்கள் பதிலடி கொடுத்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்தியர்கள் வலைத்தளங்கள்ல நல்ல வேளை கோலியும் ரோஹித்தும் வாசிமும் அக்தரும் இருந்த காலத்துல பிளே பண்ணல, அப்படி கோலியும் ரோஹித்தும் இருந்திருந்தாங்கன்னா அவங்க 2 பேரோட கரியரே முடிஞ்சிருக்குன்னு பதிலடி கொடுத்திருக்காங்க. இன்னும் பல பேர் என்னப்பா சச்சின் கங்குலி ஷேவாகலாம் மறந்துட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய பந்து வீச்சை நம்ம ஆளுங்க எப்படி புரட்டி எடுத்தாங்கன்னு 90s கிட்ஸுக்கு தாங்க தெரியும். சோத்துலையும் அடி வாங்கியாச்சு சேத்துலையும் அடி வாங்கியாச்சுன்ற மாதிரி கப்ப தோத்தது மட்டும் இல்லாம இப்படி தோல்வியை ஒத்துக்க முடியாம அவங்க கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கே எதிராக திரும்புறத பார்க்கும் பொழுது காமெடியா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.